ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பெட் லவராக இருந்தீங்க, அதுவும் பேர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்காக இந்த வீடியோ தான். எங்கே போக போகிறோன்னா ஃபண்டூரா பேர்ட்ஸ் பார்க்கு. வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்துட்டு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. 2 டேஸும் காய போட்டிருந்தோமா, அதை எடுத்துகிட்ருக்காரு. நாம் வந்துட்டு 1 நைட்டு 2 டேஸுக்கு தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம ப்ரீவியஸ் டே வந்துட்டு 2 o'clock ஆஃப்டர்நூன் செக்இன் பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங் 11 o'clock வந்துட்டு செக் அவுட் பண்ணுறோம். நாம் இருக்கிற இடத்துல இருந்து ஃபண்டூரா பேர்ட்ஸ் பார்க் வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்துட்டு இருக்குது. நம்ம ஃபைனலாக வந்தாச்சு. இப்போ உள்ளே என்ட்ரு ஆனோனுமே லெஃப்ட் சைடு வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்களே அவங்களோட ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே அப்படியே கொலாஜ் பண்ணி வந்துட்டு போட்டு வச்சுருந்தாங்க. அதுதான் ஒரு கிளிப்பிங்ஸாக உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன். இதில் என்னோடய ஃபேவரட்டான 2-3 பர்சன்ஸும் இருக்காங்க. அவங்க எனக்கு வந்துட்டு அனிதா சம்பத் ரொம்பவுமே பிடிக்கும். அவங்களோட ஃபோட்டோஸுமே அங்கே இருக்குது. அதை பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். ரைட் சைடு வந்துட்டு பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர் வந்துட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு இங்கே போயிருந்தோம்ல செல்ஃபி பேண்டாவுக்கு, ஒரு என்ட்ரி டிக்கெட்டுக்குன்னா ஒரு அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் சில்வர் காம்போ, கிங் காம்போ அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயுமே வந்துட்டு இருக்குது. நாங்கள் இதுலேயும் வெறும் என்ட்ரி டிக்கெட் தான் எடுத்திருந்தோம். ஃபுல் என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு 300 rupees, சில்ட்ரனுக்கு வந்துட்டு 200 rupeesன்னு போட்டிருந்தாங்க. நாங்கள் 300 rupees per personக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே என்டர் ஆகும்போதே வந்துட்டு ஃபுல்லாக க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. ஓ, அக்வாரியம் போல சூப்பரா இருக்கு. நம்ம பின்னாடி போற பெருசு பெருசா இருக்கு. நம்ம உள்ளே என்டர் ஆனதுமே ஃபஸ்ட்டு வந்துட்டு அக்வாரியம் மாதிரி தான் வந்துட்டு அந்த கிளாஸில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபிஷ்ஷஸ் தான் வந்துட்டு பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக போட்டு வச்சுருந்தாங்க. அப்படி உள்ளே என்டர் ஆகும்போது அந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்ஸு, நாங்கள் எங்கடா ஃபிஷ்ஷுன்னு தேடிட்டு இருக்கும்போது கீழே ஒட்டி கிடந்துச்சு. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ளே அந்த ஃபிஷ்ஷஸாக தான் இருந்துச்சா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சும்மா சடனாக திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தருக்கு பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களே அவன் யாருன்னு பாருங்கள். ரெட் கலர்லலாம் ஸ்னேக்கை பார்த்தோன்னே என் உடம்பே வந்துட்டு ஒரு மாதிரி சிலிருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பயமாயிடுச்சு. இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. யாருமே ஃபோட்டோஸ் எடுக்கல. அதனால் நாங்களே வந்துட்டு செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு தான் ஒவ்வொரு இடத்துலையுமே எடுத்துகிட்டே இருந்தோம். இது எல்லாமே வந்துட்டு கோழி வகை மாதிரி. இது வந்துட்டு நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்களே அதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அது வேறு என்னமோ. இந்த ஊஞ்சல் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் வரல. அதனால் ஃப்ரீயாக உட்காந்து நாங்கள் ஊஞ்சல் ஆடிட்டே இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்துட்டு இந்த ஒரு இடம். இது எப்படி இருக்குன்ட்டு, அது காது நல்லா பெருசாக இருக்குது. காதுக்கு பாரு எப்படி மடங்கிருக்குன்ட்டு. அதோட காது நல்லா நீட்டிகிட்டு இருக்கு. இது விட்டு வெளியே குதிச்சிரும் போலையே. ரொம்ப சின்னதாக வந்துட்டு காட்டி வச்சிருக்காங்க. பஞ்சுமே லாஸ்ட் ஒன். ஓகே, ஒன் லாஸ்ட் டைம். ஓகே, இந்த மாதிரி ரேபிட்டுக்கெல்லாம் நான் இது வரைக்கும் ஃபீட் பண்ணதே கிடையாது. அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ஃபீட் பண்ணுவாங்க, நம்ம நின்று வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த மாதிரி ரேபிட்டெல்லாம் பக்கத்தில் போய் தொட்டு பார்க்குறதெல்லாம். பெரிய பெரிய ரேபிட்டெல்லாம் பக்கத்தில் வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது, அது கீறி விட்டுருமோன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு இடம், இந்த டெஸ்க் எல்லாமே இங்கே மோஸ்ட்லி வந்துட்டு அந்த மரத்தில் செஞ்சது, உட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எல்லாம் பெருச்சாளி வந்து அடித்து துரத்துவோம். ஆனால் இங்கே என்னடானா பெருச்சாலியை ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
வலிக்குதா? எப்படி இருக்கு? இது வரைக்கும் நான் எந்த பெட் அனிமல்ஸுமே நான் வந்துட்டு தூக்குனதே கிடையாது. எங்கள் வீட்லேயே வந்துட்டு டாக்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அது கட்டி போட்டிருந்தா மட்டும்தான் நான் வீட்டுக்குள்ளேயே போவேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் நான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே டாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் தொட்டு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சின்ன குழந்தைங்கள்லாம் தொட்டு விளாண்டுட்டு இருக்கும் போது நாமளும் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த டாக்ஸ் எல்லாம் இவ்வளோ பக்கத்தில் நின்று நான் டச் பண்ணேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி சின்னதுலேருந்தே வளர்த்துருந்தா ஒரு வேளை வந்துட்டு நல்லா அட்டாச் ஆகிருக்குமோ என்னமோ. வா சும்மா. நான் எங்கள் பாபா வந்துட்டு இந்த ரவுண்டுக்குள்ளே வந்துட்டு தலைவிடுன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணிகிட்டு இருந்தேன். அட போங்கிட்டுன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. இந்த லொக்கேஷன் வந்துட்டு பாருங்களேன், சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. மேலே டென்ட் மாதிரிலாம் போட்டு இதில் சேர் எல்லாமே நல்ல உட்டுலேயே போட்டிருக்காங்கல்ல, ஃபுல்லாக உட்டு மாதிரி. சும்மா கொஞ்ச நேரம் கால் வலிக்க உட்காந்துக்கலாம். எல்லாமே உட்டு மாதிரியே இருக்கு. டெசர்ட், அதனால தான் அதை வெயிலில் வச்சுருக்காங்க போல். டெசர்ட்லலாம் அது வெயிலில் மண்ணில் தானே இருக்கும். நான் எங்கள் பாபா வந்துட்டு அது ஒட்டகத்து பக்கத்தில் போய் நில்லு அப்படின்னு சொன்னால் அது 2 காலை தூக்கவும் பயந்து இந்த சைடு ஓடி வந்துட்டோம். இப்போ தான் நம்ம மெயினான விஷயத்துக்குள்ளேயே போக போகிறோம். பேர்ட்ஸ் பார்க் உள்ளே போகணுன்னே அந்த கிளியோட சவுண்டு கச்ச பச்சன்னு கேட்கும். சூப்பராக வந்துட்டு இருக்கும். ஃபுல்லாக வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உள்ளே என்ட்ரு ஆனோடனே அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு ஃபுட்டும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு ஓரளவுக்கு பயம் போயிடுச்சுன்னா நான் கொடுத்துருவேன். இல்லாட்டி பாபா கிட்டே கொடுத்து தான் வந்துட்டு ஃபீட் பண்ண சொல்லணும். நல்லா ரொம்ப பயம். அங்கங்கே பறக்குது. நீ கொடுத்தீங்கன்னா அது வந்து கையில் வந்து சாப்பிடுமா. நீட்னா அங்கே போய் இருந்தால் நீட்டுறாங்க பாரு, நீட்ட வரும். இந்த அங்கே போய் அங்கே பெரிய பேரட்டாக்க அங்கே கொடுத்துட்ருக்காங்க. நான் இங்கே இந்த பேரட்டுக்கே போட்டு வந்துடலான் இருக்கேன். இந்த நீ சாப்பிடு. மண்டை மேலே என்னடா கத்துதுன்னு பார்த்தா இங்கே பாருங்க மண்டைக்கு மேலே. அதான் வருது. கொஞ்சமா எடுத்துட்டு போயிடுச்சா. இங்க பாரு, இங்க ஒரு பயப்படாத, அமைதியாரு. ஒன்றும் இல்லை அமைதியாரு. அங்க பறந்து போயிடுச்சு. இது கூட ஒன்றும் இல்லை கொஞ்சம் நீட்டு, கையை நீட்டு. இப்படி ஓ, இது சூப்பராக இருக்குல்ல இந்த கலரு. ஓ, அங்கே இருக்கு. ஒன்னும் இல்ல அப்படியே நீ ஸ்ட்ரைட்டா நில்லு. அங்க ஒரு அவர் தோல்ல போய் உட்காந்துருச்சு. நான் முன்னாடியே சொல்லிட்டு போன மாதிரி தான் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதனால் ஃபுட் எல்லாமே பாபா கிட்ட கொடுத்துட்டு அவர் தான் சூப்பராக வந்துட்டு ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேர்ட்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே ஷோல்டரில் வந்து உட்காருது. நான் கொஞ்சம் குட்டையாக இருக்கிறதுனால வந்துட்டு என் மேலே உட்காரல. மற்றபடி வாலண்டியராக எல்லார்கிட்டையுமே போய் உட்காந்துருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரசிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வெளியே வந்தோடனே வந்துட்டு இந்த ட்ரெயின் ஒன்று எல்லாருக்கும் சுற்றி காட்டுவாங்கள்ல, அது வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். சின்ன குழந்தைங்களை விட பெரியவங்க தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அதில் போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு கஃபே இருந்ததுனால கொஞ்சம் ஒரு ஃபில்டர் காஃபியும் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்துட்டு வாங்கியிருந்தோம். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பலான்ட்டு வெளியே வந்துட்டோம்.
இந்த கெஃபே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஆம்பியன்ஸ், அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி இந்த ஏஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு கிரிக்கெட் கோர்ட் இருந்துச்சு. இது வந்துட்டு என்ட்ரி டிக்கெட்டோட வரும்னு நினச்சோம். இதுக்கு தனியாக நம்ம டிக்கெட் எடுக்கணுமா ₹100ன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு 12 பால்ஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. பாபா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு கிரிக்கெட் விளையாண்டுருந்தார். எல்லாமே விளையாண்டு முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், பேக் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா அங்கே வைக்கிறதுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் இருக்குது. அது தெரியாமல் நீங்கள் வந்துட்டு தூக்கிட்டே இருக்க வேண்டாம். அங்கே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அது ரொம்பவுமே சேஃப்டியாக தான் இருந்துச்சு. நாங்கள் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு ஒரே ஒரு குறை தான், அந்த முடவாட்டுக்காலில் வந்துட்டு சூப் வந்துட்டு குடிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் அது வந்துட்டு சரி வாங்கிட்டு போய் வீட்டில் சூப் வைக்கலான்னா இது எனக்கு வந்துட்டு தெரியாது. சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக வந்து அதை சூப் வந்துட்டு குடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு மைண்டில் இருக்குது. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் see you another வீடியோ. நம்ம பார்ட் 2 வீடியோ கீழே வந்துட்டு டேக் பண்ணுறேன். பை கைஸ், லவ் யூ ஆல்.